என் தலைவனுக்காக என்ன வேணா இழக்க தயாராக இருக்கேன். என் மதத்துக்காக என்ன வேணா இழக்க தயாராக இருக்கேன். 2 கேஸ்லேயும் செலவுத்தும் இருந்தால் பரவாயில்ல, அது கோஇன்சிடென்ஸ். பட் இங்கே எத்தனை? இந்த சிமிலாரிட்டிஸ் இன்னொரு கொலையோடையும் லிங்க் பண்ணி என்னை யோசிக்க வச்சுதா. என்ன இன்னொரு கொலையா? எஸ், நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது ஒரு ரேப்பர் மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஒரு மசாலா பிராண்ட் ஓனர் ராஜீவ் ரெட்டி கொலையை கவர் ஸ்டோரியாக போடலான்னு டிஸ்கஸ் பண்ணிங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் தான் கவர் பண்ணேன். அந்த கேஸ்லேயும் இதான் சார் பேட்டர்ன். ஒரு கொலை நடந்தால் அந்த மர்டரை ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகிறது கூட நடக்கும். ஆனால் ஸ்பாட்டை விட்டு ஓடாமல் அங்கேயே சரண்டர் ஆகிறத எத்தனை கேஸில் பார்த்துருக்கீங்க? அந்த கொலையிலையும் அதான் நடந்துச்சு. ஸ்பாட்லேயே ஒருத்தர் அரெஸ்ட் ஆனால் எவிடன்ஸ் அளிக்க முடியாது, ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்க முடியாது, அவனோட வக்கீலுக்கு வாதாட ஒரு பாயிண்ட்டும் கிடைக்காது. இங்கே தான் வி கமிங் அஸ் ஜேர்னலிஸ்ட். இதே மாதிரி 3 மாத கேப்பில் 3 கேஸ் நடந்திருக்கு. அதை கவர் ஸ்டோரியாக வேறு போட்டிருக்கீங்க. உங்களை ஒருத்தருக்காவது அதில் இருக்க காமன் பேட்டர்ன் தோணிருக்கணும். ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டுக்கு சாதாரண மனுஷன் கண்ணில் படாததை கண்டுபிடிக்க தெரியணும். We are the only people who can see the big picture. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அவர் ஏரியாவில் உள்ள கிரைம்ஸ் பற்றி மட்டும் தான் தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டருக்கு அங்கே வரவங்களோட நோய்களை பற்றி மட்டும் தான் தெரியும். ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ஒரு ஊரில், ஒரு ஸ்டேட்டில், ஒரு நாட்டில், ஏன் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தோஸ் பிகம் கிரேட் ஸ்டோரிஸ் தட் கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி இங்கேயும் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த 3 கொலைகளுக்குமே ஒரு காமனான தலைப்பு வைக்கலாம். அதுதான் ஹேட் கிரைம். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக, நம்ம நம்பிக்கைக்கு எதிராக இருக்காங்கன்றதுக்காக அடுத்தவங்களை துன்புறுத்துறதுக்கு பேர் தான் ஹேட் கிரைம்ஸ். அதோட உச்சம்தான் ஹேட் மர்டர்ஸ். இதுக்கு அடிப்படை வெறுப்பு. ஒரு மதம் இன்னொரு மதத்து மேலே வச்சிருக்க வெறுப்பு, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் மேலே வச்சிருக்க வெறுப்பு, கலாச்சாரத்தை காப்பாத்துறேன்னு தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான வெறுப்பு, ஒரு நடிகரோட ரசிகர்கள் இன்னொரு நடிகர் மேலே வச்சிருக்க வெறுப்பு, இதில் வந்தேறி அகதின்னு வேற வெறுப்பு. இப்படி பல வெறுப்புகள் நம்ம சமூகத்தில் கலந்துருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு வெறுப்பை தனக்குள்ளே தேக்கி வச்சிருக்காங்க. அது அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காட்டுறாங்க. ஒருத்தரை பணம் பகைன்னு தனிப்பட்ட ஆதாயத்துக்காக கொலை செய்யாமல் தன் மதத்துக்காக, தன் ஜாதிக்காக, தனக்கு பிடிச்ச ஹீரோக்காக, மொழிக்காகன்னு செய்கிற கிரைம் தான் ஹேட் கிரைம். மனுஷன் பிறந்த நாள்ல இருந்தே இந்த உணர்வுகள்லாம் இருக்க தானே சார் செய்யுது. இப்படி வெறுப்பின் அடிப்படையில் நிறைய வன்முறைகள் நடந்திருக்கே. எஸ், ஹேட் கிரைம்ஸ் முன்னாடியே நடந்திருக்கு. ஆனால் அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கு? குறிப்பாக மர்டர்ஸ். இது NCRB ரிப்போர்ட். 2012 வரைக்கும் ஹேட் பேஸ்ட் மர்டர்ஸ் டபுள் டிஜிட் தாண்டல. ஆனால் 2012க்கு அப்புறம் 130, 150 ஜம்ப் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு புதுசுனே சொல்லலாம். 2020ல் ஹையஸ்டா 158 பேர் வெறுப்பால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஜம்ப் நார்மலாக நடக்கிறது இல்லை மது? எஸ், நானும் இதை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ லெட்ஸ் திங்க் தி அன்திங்கபிள். இதுக்கு பின்னாடி ஒரு ஆளோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஏன் இருக்கக்கூடாது? வாட்? நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னது லாஜிக்காக இருந்தால் கூட கடைசியாக சொன்னது ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருக்கே சார். நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். எனக்கு பிடிச்ச ஷெர்லாக் ஹோம்ஸ் கோட்டுன்னு சொல்லிட்டா, when you have eliminated the impossible, whatever remains, however improbable, must be the truth. சாத்தியம் இல்லாத எல்லாத்தையும் நீக்கிட்டா மிஞ்சிறது நம்ப முடியாத ஒன்றா இருந்தாலும் அதுதான் உண்மை. இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஒரு ஆளோ ஒரு இயக்கமோ இருக்கலான்ற எண்ணம் இந்த அனாலிசிஸ் மூலமாக மட்டும் எனக்கு வரல. there was something more tangible. நான் ஆஃபீஸ் வந்த முதல் நாள்லேருந்து என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இன்ஃபேக்ட் இப்போ அவன் வெளியே தான் இருக்கான். அதுவே செலியன் கேஸ் நம்ம நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் இல்லைன்னு எனக்கு சொல்லிச்சு. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே. are you sure? எஸ். நீங்கள் இங்கே வரீங்கன்றது எங்களுக்கே தெரியாது. ரத்னபாண்டியன் சாரும் தெரியாதுன்னு தான் சொன்னார். அப்போது வெளியில் நிற்கிற ஆளுக்கு நீங்கள் இங்கே வரீங்கன்னு எப்படி தெரியும்? அப்போது அவன் உங்களை ஃபாலோ பண்ணல, இந்த பத்திரிக்கை ஆஃபீஸை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பிரில்லியன்ட். தட்ஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். எந்த விஷயத்துக்கு பயந்து நம்ம ஆஃபீஸை நோட்ட விட்டாங்களோ அதுதான் நான் இங்கே வந்தது. யாராவது இங்கே வந்து இங்கே நடந்ததை கேள்வி கேட்பாங்கன்றது தான் அந்த பயம். நான் இங்கே வந்ததும் நான் யார், எனக்கும் இந்த பத்திரிக்கைக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் செலியனுக்கும் என்ன சம்மந்தம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவு, ஒரு நாள் டாஸ்மாக் பாரில் நம்ம பக்கத்து டேபிளில் சண்டை இருந்துச்சுல, அப்போ அங்கே வேலை செய்கிற பையன் ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு சொன்னான். செலியன் கேஸில் அரெஸ்டான மாரிமுத்து கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்மாகில் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் இன்னொருத்தனோட குடிச்சிட்டு இருந்தான்றது நம்ம யாருக்கும் தெரியாது. எல்லா மீடியாவையும் அந்த ராஜு வேலைக்கு வாங்கிட்டான். மொத்தமாக சுத்து போட்டானுங்க. தலைவர் பேரை கலங்கப்படுத்தி அவர் அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. எல்லாத்துக்கும் இந்த பத்திரிகை ஓனர் செழியன் தான் ஏஜென்ட். தலைவர் காரில் கலங்கிட்டாரா மாதிரி அவர் டிரைவர் சொன்னான்.
என்னடா சொல்றீங்க? தலைவர் அழுதுட்டாடா. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இந்த மாதிரி மாறி நம்ம தலைவர் வாழ்க்கையை அழிச்சிட்டா மாறி. அவன் எழுதினதை நம்பி ஊரில் இருக்கிற பிளகா பசங்களாம் என்னென்னமோ எழுதினுக்கிறாங்க மாறி. ரொம்ப அசிங்கமாகுது மாறி. ஆமாண்ணா, அசிங்கமா இருக்கு. அந்த ராஜு ரசிகனுக்கு முன்னாடி அசிங்கமா இருக்குண்ணா. இந்த இருக்கும் ஆஃபீஸ் அடுத்த வாரம் அந்த பிரீத்தி சர்மாவோட தலைவர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு ஒரு கட்டுரை எழுத போகிறானா. அந்த கட்டுரை மட்டும் எழுதினா நம்ம தலைவர் தூக்கில் தொங்கிடுவார் மாதிரி. அவருக்கு மானம் தான் பெருசு, மற்றதெல்லாம் வெறும் காகிதம் தான். விட்டாலே ஆகுதுண்ணா. அந்த செல்லியனை கொண்டு புதைக்கணும்ண்ணா, கொண்டு புதைக்கணும். அவனை கொன்று போட்டுடலான்னு பொருளை கூட ரெடி பண்ணிட்ட மாதிரி. எனக்கு வயசாயிடுச்சு மாதிரி, உடம்பு பழைய மாதிரி இல்லை. உன்னை மாதிரி இளவட்டமாக இருந்தேன்னா அவனை எப்பயோ போத்தல்ட்டு போயிருப்பேன். என் வாழ்க்கையே தலைவர் போட்ட பிச்சை மாதிரி. அவர் ஒன்றுனா குடும்பம் அது மயிராவது கொண்டு போயிட்டா இருப்பேன் மாதிரி. மாறி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மாதிரி. வேற என்ன வேணும்? மாரிமுத்து கூட ஒருத்தன் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்கிற விஷயத்த இவ்வளோ நாளாக போலீஸ்கிட்ட அந்த பையன் ஏன் சொல்லவே இல்லை? போலீஸ் அவன்கிட்ட அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான லிங்க் விட்டுருக்கீங்க. திரும்ப திரும்ப செல்லியன் கேஸில் உங்கள் யாருக்கும் சந்தேகம் இல்லையான்னு நான் கேட்டது அதனால தான். செல்லியனோட கொலைக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சிகள். அன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகளையும் அதனால் நீங்கள் அசிம்பன விஷயங்களையும் எல்லாரும் ஒரு நிமிஷம் மறந்துருக்கேன். யூ saw what you were meant to see. நீங்கள் பார்க்கணுன்னே ஒரு படத்துக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி காட்சிகள் வடிவமைக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கோங்க. என்ன சொல்ற குமார்? நாங்க கண்ணால பார்த்தது எப்படி பொய்யா இருக்க முடியும்? தட் இஸ் த ஜீனியஸ் பிஹைண்ட் திஸ் சார். கொலை செஞ்சது மாரிமுத்து தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த கொலையை செய்ய அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் கையில் கத்தியை கொடுத்து அமிச்சது ஒரு ஆள். இப்போதைக்கு நம்ம அவனை இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவோம். இந்த ஆள் தான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். வெறுப்பு ஆயுதமாக்கி அவங்க சொந்த ஆதாயத்துக்காக யாரோ இந்த கொலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா நம்ம காலத்தோட மிகப்பெரிய ஸ்டோரியே அதுதான். செல்லியன் உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் நடந்திருந்தா அவனை தான் செஞ்சிருப்பான். நானும் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா நாம போட்ட ஸ்டோரியால கோபமான ஆக்டர் தமிழ் செல்வன் தான் மாரிமுத்துவை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி செழியனை கொல்ல அனுப்பினதா சொல்றியா? எனக்கு தெரியல சார். எவிடன்ஸ் இல்லாமல் இந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. கிளியர் எவிடன்ஸ் கிடைக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். செல்லியன் கொலையில் நடந்த மாதிரி இதே பேட்டர்னில் உள்ள மற்ற கொலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் ரஹ்மானோட கொலை, மசாலா கம்பெனி ஓனர் கொலை, இந்த கொலைகளில் அந்த கொலைகாரனை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். வேதர் இன்ஃப்ளூயன்சஸ் இந்த அதர் மர்டர்ஸ் ஆல்சோ. அப்போது உங்களை ஃபாலோ பண்ணதே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே? அப்படின்னா அவனை ஈஸியாக ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாமே. எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவன் மொத்த நெட்வொர்க்கே அலர்ட் பண்ணுவான். நம்ம வேற ஒரு கொலையிலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண்டுபிடிச்சு அவனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணலாம். ஆல்சோ இவனை மாதிரியே இன்னொருத்த இந்த தூண்டுற வேலையை செஞ்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற பேட்டர்ன் உண்மைதான் ப்ரூவ் ஆகும். அண்ட் தட்ஸ் அ பிக் ஸ்டெப். ஒருத்தன் 2 மாசத்துல ஏகப்பட்ட புது ஆட்களோட பழகிருக்கலாம். இவ்வளோ பெரிய சிட்டியில் எப்படி சார் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம சந்தேகப்படுற கேஸுகளில் சில இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன கிராமங்களில் கூட நடந்திருக்கு. சிட்டியில் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனால் ஒரு சின்ன கிராமத்தில் வெளியேருந்து ஒருத்தன் வந்தால் கூட அந்த ஊர் ஆட்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நடந்த கொலையை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணலாம். When you are chasing a story, always go to the place of action. That's the only way. லாஸ்ட் 7 இயர்ஸில் நடந்த ஹேட் மர்டர்ஸோட ஃபுல் லிஸ்ட்டை நடத்திருக்கேன். அந்த கொலைகள் நடந்த ஊரில் விசாரிக்க சொல்லுங்கள். நம்ம அவுட் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் இம்மிடியட்டாக ஃபீல்டுக்கு